நம்மளை யாரும் நேசிக்கலை நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா தாய்க்கு நம்ம கருவில் உண்டாருவே தாய் நம்மளை நேசிச்சா. நேசிக்க கண்டுதே நம்ம இந்த உலகத்துக்கு வந்து தாய்க்கு நிகர் யாருமே வர முடியாது. யார் எவ்வளவு பாசம் வச்சாலும் அந்த தாயோடைய பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம நினைக்கலாம் யாருமே நம்ம மேலே பாசமாக ஒரு சிலர் சொல்லி அழுவாங்க, யாருமே இந்த கோவத்தையும் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்தையும் காமிக்கிறாங்க. ஆனால் தாய் மட்டுமே உண்மையான பாசத்தை காமிக்க முடியும். அந்த தாய் அந்த கருவில் இருந்து அந்த குழந்தை எப்படி பிறக்கும், எப்படி வெளியில் வரும் அப்படின்ற ஒவ்வொரு நேரமும் அந்த சிந்தனையிலேயே இருப்பா. 10 மாதமும் நம்ம பிள்ளை எப்படி வரும், வெளியில் வரும், எப்படி அது வளரும், எப்படி அதை வளர்த்து ஆளாக்குவோம்ன்ற தாய்க்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குது. தகப்பெண் கூட கிடையாது. அந்த தாய் தான் துடிப்பான். அதனால் எப்போவுமே வந்து தாயை தவிர நம்ம மீது அன்பு காட்ட யாருனாலே முடியாது. தாய் பாசமே சிறந்தது இந்த உலகத்தில். அதனால் இங்கே யாராக இருந்தாலும் தாயத்தையும் மதிக்கணும். அம்மாதே இந்த உலகத்துக்கு நம்மளை வெளில கொண்டாந்து தாயிலே. அந்த தாய்க்கு ஒன்றுனா நமக்கு துடிக்கும், அதே மாதிரி நமக்கு ஒன்றா அந்த தாய்க்கு துடிக்கும். தான் ஆடலைன்னா சதை ஆடுன்னு பழமொழியே இருக்குது. நம்ம பிள்ளைக்கு ஒன்றுனா அது 10 பேர் இருந்தாலும் அந்த தாயிலையும் துடிச்சிட்டு ஓடுவான் அந்த பிள்ளையை பார்க்க. மற்றவங்க அப்படியான்னு கேட்பாங்க தவிர அந்த தாய் கண்ணில் மட்டும்தான் கண்ணீர் வரும் நம்ம பிள்ளைன்னு சொல்லி. எவ்வளோ பேர் கூட பெற்றவ யாராக இருந்தாலும் சரி அந்த தாயின்னு ஒருத்தர் இருந்தாதே கதறி அழுவான். என் பிள்ளைக்கு இப்படியா, நான் பெற்ற பிள்ளைக்கு இப்படியான்னு கேட்டு அழுவான். வேறு யாரும் இந்த வார்த்தையை கேட்கவே முடியாது. தாயினால் மட்டும்தான் கேட்க முடியும். நான் பெற்ற பிள்ளைக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அழுவான். அதனால் நம்ம எல்லோரும் வந்து தாயத்தையும் மதிக்கணும், தாயத்தையும் கும்பிடணும். அதே மாதிரி இந்த நத்துக்கு மாறி தாயை இதே மாதிரி தாயினாலே தாயாக நினச்சி இந்த தாயை நான் அம்மான்னு கூட்டி இந்த தாயை என்னை மகன் கூப்பிடுது. நான் என் தாயை இழந்துட்டு நான் ரொம்ப வேதனை வலி என்னால் தாங்கவே முடியாத வழியில் இருந்தவரே. உண்மையிலே என் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பாசம் விசுறு. இன்னமும் நான் எங்கள் அம்மா நினச்சி அழுகாத நாள் கிடையாது. இன்னமும் எங்கள் அம்மா 14 வருஷம் ஆச்சு இறந்து. இன்னமும் பச்சை இல்லையா எங்கள் அம்மா வரும். இன்னமும் வந்து என் கையில் உட்காரு, என் மேலில் உட்காரு, என் பிள்ளை மேலில் உட்காரு. என் மையன் சொல்லி அம்மாச்சி வந்துருக்கு. இதெல்லாம் உண்மையான சம்பவம், யாருக்கெல்லாம் பொய்யே கிடையாது. என் தாய் இருந்த இடத்துல இருந்தே எனக்கு இவ்வளோ பேருக்கு நான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இறந்த இடத்துல இது உண்மையான வார்த்தையும் கூட. அதனால் வந்து இந்த தாயை நத்தத்து மாறி தாயை நான் எப்போ அம்மான்னு கூட்டினா நான் எல்லாத்தையும் எங்கள் அம்மான்னு சிலர் கேட்பாங்க, உங்கள் அம்மாவா அம்மான்னு கேட்பாங்க. இல்லை, நத்தத்து மாறியாட்டதே எங்கள் அம்மா. எத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. வெளியிலலாம் ஒருத்தர் மனைவிட்ட வந்து உள்ளே வர முடியாமல் நின்றாங்க. நான் சோழி போட்டு வரேன்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வரைக்கும் உள்ளே வந்தேன். அந்தம்மா பின்னாடி அவரை வண்டியை நிப்பாட்டி வாசல் வந்து நின்றது. எங்கேம்மா அவங்க அம்மா காணன்னு கேட்டுச்சு. அப்படியே சரி, எங்கள் அம்மா நத்தது மாறியாட்டாதே எங்கள் அம்மா. என்றைக்கு நான் அம்மான்னு கூட்டினோம் அந்த தாய் இன்றைக்கி எனக்கு தாயாகவே இருக்கான். எல்லாரும் சொல்லலாம், சாமின்னு சொல்லலாம், சிலைன்னு சொல்லலாம். இல்லை, அவள் அம்மாதே. எங்கள் அம்மா எந்த இடத்துலேருந்து எனக்கு நிறைவாக எங்கள் அம்மா செய்யுமோ அதோட பல மடங்கு இந்த தாயிட்ட நான் அம்மான்னு கேட்டால் எதையுமே இல்லைன்னு சொன்ன வார்த்தையே கிடையாது. இது உண்மை, சத்தியமான உண்மை. இந்த இதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா இருந்தால் கூட இதெல்லாம் கொடுத்துருமா அப்படின்றப்ப இந்த தாய் என் முகம் அறிஞ்சு, என் மனசு அறிஞ்சு இந்த மகன் வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த நிமிஷமே செய்வாள். அதனால் இந்த நத்தத்து மாதிரி தாய் நம்ம கைப்பிடிப்போம். நம்மளை இந்த தாய் பள்ளத்துலேருந்து மேலே தூக்கி விட்டு நம்மளே வாழ வச்சு காட்டுவான். சரியாக்கா?